ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு லாக் வீடியோவில் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சர்ப்ரைஸு. இது வந்து பசங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க. நம்மளும் வாங்கி கொடுக்கலான்னா நம்மளுக்கான பட்ஜெட்டும் இல்லை. அதெல்லாம் வெயில் காலம் வந்துச்சு. பசங்க எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறாங்க, கூட்டும் போக முடியல நம்மளால். அப்படின்னா அந்த மாதிரி பிஸி ஸ்கெட்யூல் இருக்குது, பட்ஜெட்டும் வேறு இல்லை. இந்த பொருள் கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். இது சர்ப்ரைஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனம்மாக்கு இல்லை, ஏன்னா வாங்கினது மீனம்மா தான். அவங்க தான் வாங்கினாங்க. இதானே வாங்கினேன், நான் வேணான்னு சொன்னேன். வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க இவங்க. ஆமாம், நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தான். ரொம்ப நாளாக வீட்டு கேட்டுனா அந்த ஆர்டர் வை சொல்லிட்டு அவர் கண்டுக்காமே இருந்தார். சந்தைக்கு போயிட்டு வரவையில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். அதை உடனே வண்டி நிறுத்து சொல்லிட்டு இறங்கிட்டேன். இது வாங்கினா தான் நான் வீட்டுக்கே வரும்னு சொல்லி பிடிவாதமாக நின்றுட்டேன். அப்புறம் அவரும் வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னும் பசங்க காட்டவே இல்லை, காட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுக்கு தெரியும். நேற்று ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் ஓப்பன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா காசு அவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வரோம் இல்லையா. அதுவும் இல்லாமல் ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணல, கடையிலும் போய் வாங்கலை. ரோட்டோரமாக இருந்தது. ரோட்டோரமாக இந்திக்கார் பை அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. சரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னாங்க. அது நம்ம பட்ஜெட்டே இல்லை. 3000 எவ்வளோப்பா? 3500 சொன்னாங்க. ஆனால் போயில 3500 கொடுத்து இந்த பொருள் வாங்கணுமா? அதுவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அவ்வளோ செலவு பண்ணதில்லை எப்போவுமே. சரி இந்த முறை வாங்குவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் மீண்டும் பேரம் பேசி அது ஆன்லைன்லாம் காட்டின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கிட்ட தான் இருக்குது. அவங்க சொன்னது உண்மை தான். நல்லா தான் இருந்தது. அந்த வீட்டுக்கு எடுத்து பிரித்து பார்த்தோம். இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பிரித்து பார்த்தோம். நல்லா இருக்குது பொருள், வறுத்து தான் வாங்கலாம். கடைசியாக எவ்வளோக்கு வாங்கணும்னா 2200 ரூபாய்க்கு வாங்கணும். 2200 ரூபாய் நம்ம பட்ஜெட்டு பெருசு தான். இவன் மட்டும் பார்த்துட்டான் அது என்ன பொருள் அப்படின்றது. இப்போதைக்கு சர்ப்ரைஸாக வெரைட்டி. ஏன்னா சுபாஷுக்கு தெரியாது. சுபாஷுக்கு தான் இது சர்ப்ரைஸ். எங்கள் 3 பேருக்கு இல்லை. சுபாஷுக்கு இது எதுவுமே தெரியாது. வீடியோ ஷூட் பண்ணிட்டு அவன் எதில் நின்றுருக்கான். அவன் சர்ப்ரைஸு ஒன்றும் புரியல. மண்டை கீர்னுங்கிறான். அப்படியே நான் தான் பேசுறாங்கன்னா வாயின வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இது இருக்கான் பாருங்க. என்ன ஒண்ணுமே புரியலையே. தெரியாத அளவுக்கு எடுத்துட்டு வந்துருக்கோம். ஓகே ரைட்டு, இதுதான் அந்த பொருள் மேலே காட்டல, அவன் பார்த்துருவான். அதனால மேலே கொண்டு போய் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணலாம். வாங்க காட்டுமா. ஏய் ஓப்பன் பண்ண போறோம்ல, போப்பா. பைப்பு தேவைப்படுது. காஞ்சிலமா ரொம்ப ஆர்வமாகறான் பாவம். இரு ஃபர்ஸ்ட் பிரி, அது ஓப்பன் பண்ணி இரு. அன்பாக்சிங் வீடியோ இப்போ பிடிப்பா, பிரிக்கிறோம். எப்படி உனக்கு தானே சர்ப்ரைஸ் பார். மேனுவல் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது. கீழே வச்சு கீழே பாது மெதுவா. இப்பவே கண்டுபிடிச்சிட்டா. என்ன என்ன சொல்லலாம். அது அதுல பாட்டு விளையாடுவோமே. அதேதான். இதோட நமக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் கொடுத்துருக்காங்க. அதை பம்ப் பண்ணுறதுக்கு, ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த பம்ப் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீனா அது வாங்கினா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதை கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அது மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. இந்த பம்ப் கூட கொடுத்தாங்க. அப்புறம் ஒருவேளை டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. அது என்னென்னா எங்காச்சும் டேமேஜ் ஆகி ஏர் வந்து லீக் ஆகுது அப்படின்னா நீங்கள் பஞ்சர் போட்டுக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது 2 கொடுத்தாங்க. இது ஒரு 2 வருஷம் வந்து தான் நல்லா இருக்கும். வாங்கின காசுக்கு பலன் அடிச்சிட்டோம். இதுதாங்க அது பம்பு. இதுதான் நாசில்லு. இது நாசில்லு. இது வந்து கொண்டு வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. 2 லேயர்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் எடுப்பா, பாக்ஸ் எடுத்துக்காட்டு. பாக்ஸ் எடுமா கேத்தி. இதோ இதுதான் ஆக்சுவலாக இந்த மாதிரி 2 லேயர் வரும். இந்த 2 லேயரில் நம்ம காற்று ஃபில் பண்ணணும். அடியில் வந்து காற்று ஃபில் பண்ண தேவையில்ல. இந்த 2 லேயர் தான் காற்று ஃபில் பண்ண போகிறோம். அது காற்று ஃபில் பண்ணுறது கூட எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். க்ளோஸ்அப் ஓப்பனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை மூடணும். நம்ம இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இப்போது நம்ம இந்த நாசில் இருக்கு இல்லையா, நாசில் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். நாசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏர் ஃபில் பண்ணணும். இது ஃபஸ்ட் லேயரு, செகண்ட் லேயரு. ஃபஸ்ட் இதில் ஃபில் பண்ணுவோம். இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிப்போம்.
நேத்தே ரொம்ப கஷ்டப்பட்டேன் செக் ஐயோ, பண்ணி. நேத்து இது காத்து அடிச்சு இதுல குளிக்கிறது இதுல என்டர்டெயின் ஆகுதுன்னோ ஒரு தொட்டியே கட்டிலான்னு அடிச்சு தோணுச்சு. சினிமா முடியலப்பா. அப்ப நேத்து அந்த ஒரு இது அடிக்கிறதுக்கே நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப என்ன தோணுதுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு குளிக்கணுமா, இது பதிலாக தொட்டியே கட்டிலான்னு தோணுதுல்ல. ஒட்டி பர்மனெண்ட் இடம் ஆக்கிபை பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் அப்புறம் அடிக்கலாம் இருப்பா. நான் அடிக்கிறேன். எல்லாரும் அடிச்சிட்டாங்க. இப்ப இந்த அம்மா போய்க்கிறாங்க. டேய் புள்ளிகா, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு தானே வாங்கினது. வாடா நீ எடுறா. அவன் அடிக்க சொல்லலாம். ஒண்ணுக்கே நாக்கு தள்ளிச்சு எல்லாம் இருக்கா. இன்னொன்னு இருக்குது பாஸ். ஒரு லேயர், ஃபர்ஸ்ட் லேயர், இன்னும் செகண்ட் லேயர் இருக்கு. அடி 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 இன்னும் அடி குளிக்கு நல்லா போதாதப்பா. கீழே அடிப்பா. அதை க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா க்ளோஸ் பண்ணு. நெக்ஸ்ட் லேயர், அதாவது அடியில் கீழே இருக்கிற லேயர் அடிப்போம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற லேயர் தான் நம்ம அடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இது போடு. ஏப்பா இதை அடிச்சுட்டு காற்று எடுக்காம அப்படியே வீட்டுல வச்சுட்டுப்பா. வெயில் காலம் முடிகிற வரைக்கும் அடிக்க முடியல. கொஞ்சம் அடிக்கிட்டா அப்படிதான் பாஸ்டா போ. அவன் ஃபைன் ஆயிடும். நாக்கு தள்ளிடுச்சா? நாக்கு தள்ளிடுச்சான். கேட்டு வாங்கிட்டு வந்து இவதான் நாக்கு தள்ளிடுச்சுன்னு இதுக்கு இந்த போன்லாம் பாக்குறோம். சுவிட்ச் போட சர்ன்னு ரொம்ப காத்த. அது வேற வாங்கணுமா? அது எவ்வளவு காசு? தெரியாது. இது வேணாப்பா. போவா நல்லா அடிக்கிறான்பா. நாள் முடியும் சுபாஷ். நாக்கு தொங்கிடுதுடா. அவன் தான் முக்கால் பாகமே அடிச்சான். கொஞ்ச நேரம் அடிக்கிறதுக்கே போதுமா? டைட் ஆயிடுச்சுடா. போதும் ஆட்டமா. வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களுக்கு மட்டும் தானே? உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலா இது பாருங்க, அவ வந்து சின்னதா வாங்கிக்கலாம்னா நான் கொடுக்கல. மெயினா வாங்கிட்டு இவ்வளவுக்காக தான் வாங்கிடுவாத. எப்படியும் கேத்தி ஊருக்கு போயிடும். ஒரு மாசம் வராது. அவனும் இன்னும் ஒரு வாரம் தான் ஸ்கூலு. அதுக்கப்புறம் அவனும் ஊருக்கு போயிடுவான். எனக்கு மட்டும்தான் இது. ஆனா எங்க அண்ணன் பசங்க வந்தாதான் இது நிலைமை. நானும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னும் பண்ண மாட்டாங்க, விளையாடிக்குவாங்க குழந்தைங்க. அவங்க விளையாடுறதே வெறித்தனமா விளையாடுவாங்களே. தண்ணி எல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ இவங்க குளிக்க போறாங்க. எப்பா இதுல குதிக்க கூடாதான்ப்பா. என்னடா இருக்கு மேனுவல்ல? குதிக்க கூடாது. அதுல போய் அந்த நகம் இருக்குது பத்தியா, அதெல்லாம் வந்து ஸ்கிராட்ச் பண்ண கூடாதான். அதெல்லாம் இருக்கு. ஏய் தண்ணிய கீழ ஊத்துறீங்க. கால் நினைச்சுக்கிறோம். கால்ல வந்து மண் இல்லாம மண்ணுக்கு இன்னும் அத முள்ளு மாதிரி எந்த பொருளும் அதுல இருக்க கூடாது. ஓகே ரைட். வெயில் காலத்துல தண்ணி கஷ்டம்னா இந்த ஒரு டேங்க் தண்ணி ஃபுல்லா பிடிக்குது. அம்மா நீ தானே வாங்கி வந்தது. தள்ளி விட்டுரு போறீங்க. அவன் ஊருக்கு போனப்ப நான் பிளான் பண்ண வாங்கிட்டு வந்தேன். அதான் அந்த டைம் தான் கிடைச்சது. ஏன் மதியத்துக்கு அதிலே குளிங்க. சோப் எடுத்து நட்டுமா? ஒரு மாதிரி பட்டனதுக்காகவும் உட்காந்துக்காகவும் வாங்கினாங்க. மீனா இல்லையா? யோகா அம்மா படுத்து படுக்கிட்டு விடுவா.
தினமும் எல்லாரையும் ஸ்கூலுக்கு காரியங்களுக்கு அமிச்சிட்டு கேட்க ஊருக்கு அமிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன். காத்து அப்படியே அப்படியே இருக்குல்ல, அதுல மோட்டர் போட்டு தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு பாத்துக்கணும். எல்லாரும் மீனம்மா தானே பயங்கரமா குளிச்சிங்க இல்ல, காக்கா நீச்சல் மாதிரி வச்சுங்களா? காட்டுங்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி ஒரு சீன் போட்டுங்க நானே. நீச்சலே வராது, அதுக்கு காக்கா நீச்சல் அடிக்கணும். ஏன் போங்களா? வேலை வெட்டி போங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி இருக்க வேண்டியது அவங்களுக்கா? சாப்பாடு கேஸ் வந்து குளிச்சுனுங்குது, எங்கள போங்க அப்படின்னுங்குது. அது மேல ஊத்த பாரு. வெயில் டைம் நல்லா தான் இருக்கான். இப்ப தெரியல வெயில் டைம் வித்து மேல எதுவும் வச்சுக்கா, சுடுதண்ணில குளிக்கிற மாதிரி இருக்கும். இதே பார்த்து எங்க அண்ணன் பசங்க நாளே காலை வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த கோடை காலத்துல நீங்க என்ன பசங்களை சர்ப்ரைஸ் பண்ணீங்க, அவங்களுக்கு எப்படி சந்தோஷப்படுத்துறீங்கன்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். உடனே அடிக்க மாட்டாரு, கடைசியில் இறங்க மாட்டாரு, பயந்துக்குனேன் தொட்டில அடிக்கிறாரு. திரும்ப